டெய்லி இட்லி, தோசை சாப்பிட்டு, சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதா? இன்னைக்கு பரோட்டாலயே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா சாஃப்ரான் பரோட்டா பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாரி எக்ஸைட்டிங் ரெசிபீஸ்க்கு அமீன் குக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல 2 கப் மைதாவோட, 1 ஸ்பூன் சுகர், 1/2 ஸ்பூன் சால்ட்டோட, நம்ம சாஃப்ரான் ஊற வச்சிருந்த மில்க்கோட, இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து, இத நல்லா ஒரு ஸ்டிக்கி டோவா பெனஞ்சுக்கோங்க. இத இப்போ ஒரு வொர்க் ஏரியாக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு, இத அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா பெனஞ்சதுக்கு அப்புறமா, அதோட ஆயில் சேர்த்து ஒரு 2 ஹார்ஸ்க்கு ரெஸ்ட் ஆக விட்டுறலாம். இப்ப நல்ல மாவு எவ்வளோ எலாஸ்டிக்கா இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இத இப்ப 6 ஈக்குவல் பால்ஸா வந்து செப்பரேட் பண்ணிட்டு, அகைன் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அத ஊற விட்டுறலாம். ஒவ்வொரு தடவ ஊற வைக்கும்போது எண்ணெய் தடவி, தடவி ஊற வைங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு, இத நல்லா விரிச்சுட்டு, ஒரு கத்திய வச்சு இந்த மாரி நல்லா கோடு போட்டுட்டு, இத கம்ப்ளீட்டா ரோல் பண்ணிக்கோங்க. இப்ப 2ஓட எண்ட்ஸயுமே வந்து புடிச்சுட்டு, இத ரோல் பண்ணிட்டு, திரும்ப ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து அத ரெஸ்ட் ஆக விட்டுறலாம். இப்ப 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கையில கொஞ்சோண்டு எண்ணெய் தேய்ச்சுட்டு, இத லைட்டா வந்து பரத்திக்கோங்க. ரொம்ப பரத்துனீங்கன்னா வந்து லேயர்ஸ்லாம் மிஸ் ஆயிரும். இப்ப மீடியம் ஹீட் தவால வந்து 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு, நல்லா எண்ணெய் ஊத்தி சுட்டு எடுத்தீங்கன்னா, செம டேஸ்டி அண்ட் கிரிஸ்பியான சாஃப்ரான் பரோட்டா ரெடி. இது சால்னா வச்சு சாப்பிடுறதுக்கு செம டேஸ்டியா இருக்கும். இதோட ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். இன்னொரு ரெசிபில பார்க்கலாமா?